திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துறாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் 17ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் வீட்டிலையும், 17ஆம் தேதிக்கு மேல 8ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. அப்ப 17ஆம் தேதி வரைக்கும் ராசியை பார்க்கறது யோகம். அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்னா நல்ல விஷயங்கள், உங்களுக்கு சக்சஸ் ஆக இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க போனோம்னா நடக்கணும், உங்களுடைய தேவைகள், இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பாசிட்டிவிட்டியா வரணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு 17ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்வது நல்லது. அப்ப அதுக்கு மேல நல்லா இல்லாம போகுமா அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. 8ஆம் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ஸ்லோவா போகும், அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, குரு பாக்குது உங்க ராசியை. குரு பார்க்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஸ்டாப் அப்படிங்கிறது நடக்காது. பெரிய அளவுக்கு வந்து எந்த விஷயங்களுமே நின்னு போகாது. மாறாக கொஞ்சம் அதோடைய வேகங்கள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அங்க இருந்தாலும் செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுதும் குரு உங்க ராசியை பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படிங்கிறதுலும் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது. ஏன்னா சனியும் வக்ரமாகிறார் 10ஆம் தேதி. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 5ல் சனி இருக்கு. அப்ப 5ல் சனி இருக்கும் பொழுது ஓரளவுக்கு மத்தியமமான யோகத்தை 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பண்ணும். அப்ப யாருக்கெல்லாம் சரியா பண்ணல, எங்களுக்கு இந்த சனி பயிற்சி வந்தது சரியில்லை அப்படின்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு சனி வக்ரம் அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதத்துல பாருங்க சனி வக்ரமா இருக்காரா அல்லது வக்ர கிரகத்தினோட சேர்ந்து இருக்காரா அப்படிங்கிறது இப்ப சனியினுடைய நிலைகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப வக்ரம் ஆகிறார் 10ஆம் தேதி ஆடி மாதம். ஏதோ 136 நாட்கள் வக்ரகிரி அடையும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். நடக்காத விஷயங்களை நடத்தி காட்டுவார். ஏன்னா உங்களுக்கு 3 4 குடையவர், முயற்சியை அதிகப்படுத்தி கொடுப்பார். இத்தனை நாள் நீங்க செய்த முயற்சிகள் பலிதமாகல அப்படின்னாலும் இப்ப அந்த முயற்சிகள் எல்லாமே ஒரு சக்சஸ் ஆகும். வீடு சார்ந்தோ, சொத்துக்கள் சார்ந்தோ, வண்டி வாகனங்கள் சார்ந்தோ
எந்த விஷயமாக இருந்தாலும் அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த நாட்களை தயவு செய்து உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து சுக்கிரன், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 7 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து வைக்கிறார். போன பதிவிலேயே நிறைய சொல்லியிருப்போம், நிறைய விஷயங்களும் நம்ம கண்ணுல பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அதே போல பாத்துட்டீங்கன்னா இதனுடைய சேர்க்கை ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இது வந்து பெண் சாபத்தினுடைய அமைப்பு நம்ம சொல்லியிருக்கோம். சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, சுக்கிரனுக்கு கேந்திர திரிகோணத்தில் ராகு கேதுக்கள், சுக்கிரன் சாரத்தில் ராகு கேதுக்கள், ராகு கேது சாரத்தில் சுக்கிரன், இதெல்லாம் இந்த சாபத்தினுடைய ஒட்டுண்ணிகள் மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம வம்சாவளிகளை பாதிப்படைய வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதா இந்த கிரக சேர்க்கை. இது என்ன பண்ணும்னா இந்த குடும்பத்திற்குரிய பெண்களை நல்லபடியா வாழ்றதுக்கு விடாது, அதுதான் பிரச்சனையே. அப்போ இப்போ அவர் வந்து கேதுனுடைய சேர்க்கையில 16ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அப்போ முழுக்க முழுக்க கொஞ்சம் இது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சந்தேக குணங்களை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுக்கும், கொஞ்சம் திருமணம் தாண்டிய உறவுகளை ஏற்படுத்துறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை இப்ப கொடுக்கும். அதாவது 12ஆம் இடம்ங்கிறது உடல் சுகத்தை அந்யூன்யத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப அது கேது கூட சேரும் பொழுது இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு வழிகள்ல நம்மளுடைய குடும்ப நபர்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு அந்த அமைப்புகள் இல்லை அப்படின்னாலும் உங்க ஜாதக ரீதியாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு அந்த விஷயங்கள் சென்றடையும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம தூங்கலாம், நம்ம கண்ணை கட்டிக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் அக்கறை இல்லாம இருக்கலாம். பட் கிரகங்கள் அவர்களுடைய வேலையை கவனமாக செய்யும். அப்ப கொஞ்சம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருந்தா ரொம்ப கவனமா இருக்கும். சேர்க்கை இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் என்னென்ன பண்றாங்க என்ன அப்படிங்கறது பாத்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன சின்ன பிரிவுகள், சின்ன சண்டை சச்சரவு இதெல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் பார்ட்னருக்குள்ளேயும் கொஞ்சம் சில வம்பு வழக்குகள் வர்றதுக்கும் அமைப்புகள் உண்டு. பட் தொழில் ரீதியாக கொஞ்சம் ஞானத்தையும், கொஞ்சம் குடும்பம் ரீதியான கொஞ்சம் ஞானத்தையும், கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறதுக்குள்ள அமைப்பையும் கொடுப்பார். 12ஆம் இடம் தீர்த்த யாத்திரையை சொல்றதுனால தீர்த்த யாத்திரை போயிட்டு வர்றதுக்கான ஒரு அமைப்புகள், கொஞ்சம் மருத்துவ செலவுகள் பண்றதுக்குண்டான ஒரு அமைப்புகள் இருக்கும். மேக்சிமம் இப்ப என்னதான் குரு வந்து ராசியை பார்த்தாலும் இப்போ ஒரு ஆடி மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கத்தை கெடுப்பார். நிம்மதியா தூங்க முடியாது. ஒரு வலியோ வேதனையோ ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிற போது ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நான் எப்பவும் சொல்றேன், உங்களுக்கும் நடக்கலாம். உங்க ஜாதக ரீதியாக உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடியவர்கள் யாருக்குமோ அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தது பாருங்க, புதன் 3 சுயரூபங்களை எடுக்கிறார். 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரத்திலையும் 7ல இருந்து 20 வரைக்கும் ஆட்சி பலம் பெற்றும், அதற்கு மேல பாத்தீங்கன்னா குருவோட சேர்ந்து 9ஆம் வீட்டுக்கு வரப்போகுது. சோ வந்து திடீர் பணம் வரது, திடீர் அதிர்ஷ்டங்கள், லாபங்கள் கொஞ்சம் நல்லா பெருகி வர்றது, எதிர்பார்த்தது நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை எல்லாமே புதன் கண்டிப்பா கொடுப்பாரு. அது எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டதுல, MLM சீட்டு சம்பந்தப்பட்டதுல இருக்கக்கூடியதெல்லாம் நிறைய லாஸ் பண்ணிருக்கீங்க. பட் இப்போ கொஞ்சம் அதை வந்து மீண்டும் எடுத்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இந்த குரு, சூரியன் மற்றும் புதன் 3 பேர் 9ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து குரு சூரியன் சேர்க்கை சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளை சொன்னாலும் கூட இப்போ உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோட சேருது. இதுதான் வந்து கணக்கு. அப்ப சூரியன், குரு, புதன் 3 பேர் சேரும்போது தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் ரீதியாக பல நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். தொழில்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய மனிதர்கள்னா இப்ப நீங்க இப்போ 10 லட்சம் போட்டு நீங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு 25 லட்சம் தேவைப்படுது அப்படின்னா அந்த கான்டாக்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் உள்ளவங்களுடைய கான்டாக்ட் எல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும். புதிய மனிதர்களுடைய சேர்க்கை நிறைய இருக்கு இந்த மாசம். சோ தொழில் வளர்ச்சிக்கு விருச்சிக ராசிக்கு குறைவில்லாத மாதமாகவும், வருமானத்திற்கும் லாபத்துக்கும் குறைவில்லாத ஒரு மாதமாகவும் இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் கேது. பட் இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால கடைசி நேரத்துல கூட காப்பாத்திடலாம், கடைசி நேரத்துல கூட தப்பிச்சு வந்துடலாம். இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வெளியே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமா உண்டு. சரி, இது வந்து நடக்குது, இப்படி இருக்கு, என்ன பண்ணலாம்? இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா பெண் ராசி தான் உங்க ராசி. இந்த மாதம் பெண் தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு ஆடி மாதம். இப்ப இந்த ஆடி மாதத்துல நீங்க விருச்சிக ராசி குறிப்பா வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க மகாலட்சுமி வழிபாடு பண்றது நல்லது. மகாலட்சுமி வந்து பணத்துக்கு மட்டும் தானே, இப்ப இந்த மாதிரி எப்படி செய்வாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. சுக்கிரனே மகாலட்சுமி அம்சம்தான். அப்போ பெண் தெய்வம் கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய அம்சத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே பெண் தெய்வத்தினுடைய சக்தி ஜாஸ்தியா இருக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா மேக்சிமம் மகாலட்சுமி வழிபாடும், அதே போல ஆடி பூரம் வரும் இல்லைங்களா, அந்த ஆடி பூரத்துல ஆண்டாள் வழிபாடு, இந்த 2 தெய்வத்தையும் நீங்க வழிபாடு பண்ணினீங்கனாலோ அல்லது வாரம் ஒரு முறை ஆண்டாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் செஞ்சீங்கனாலோ நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய கெட்டதை தடுத்து நிறுத்தும். ஏன்னா சுக்கிரன் தான் அதை பண்ண போகுது, கேதுதான் அதை பண்ண போகுது.
அப்ப இது ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்றது ஆண்டாள் கிட்டையும் மகாலட்சுமி கிட்டயே இருக்கு. சுக்கிரனுடைய ஃபுல் பவர் 2 பேர்கிட்டயுமே இருக்கு. சோ அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பண்றது, ஒரு தேங்காய் உடைச்சு வழிபாடு பண்றது, இதை அதற்கு முன்னாடி செய்துட்டு போய் பண்ணும் பொழுது பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய பாதிப்புகள் இருந்து தப்பிச்சிடலாம். அந்த அந்த பக்கமே நம்ம உள்ள கூட தெய்வத்தினுடைய அனுகிரகம், நேரங்காலங்கள் நல்லா இருக்கு, தசாபுத்திகள் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வந்தது அப்படியே விலகி போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. சோ இது வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே போல ரெட் கலர் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. இந்த மாசம் கொஞ்சம் நல்லா சக்சஸ் கிடைக்கும். அதே போல எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா இருக்கும். மேக்சிமம் 3ஆம் நம்பர் 9ஆம் நம்பர்ல ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த கொடுக்கும். அதுல குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா 9ஆம் நம்பர் லைட் ரெட் கலர் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தெய்வ வழிபாடை கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுக்கு இல்லைனாலும் உங்க வீட்டுல யாருக்கு இந்த கிரக சேர்க்கை இருந்தாலும் அவங்களையும் வந்து வழிபாடு பண்ண சொல்லுங்க. இந்த சேர்க்கை உறவினர்களுக்கு யாருக்கு இருந்தாலும் இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி. நீங்க நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்மன் ஸ்ரீ நரசிம்மர் திருவடி